ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க நெல்லிக்காய் ஊறுகாய். நெல்லிக்காய் ஊறுகாய் நெல்லிக்காயை உங்களுக்கு குக்கரில் நிறைய தண்ணி மிச்சம் ஆயிரும். கொட்டிட்டோம்னா டேஸ்ட்டு போயிடும். அதனால் நான் இந்த இப்போ கடாயிலேயே உப்பு மஞ்சள் பொடி போட்டு வேக வச்சுருக்கேன். தண்ணியை தூர கொட்டக்கூடாது, அதுதான் முக்கியமானது. நல்லா வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு துண்டு துண்டாக அதே வந்துடும். அதனால் நல்லா வேக வச்சுருங்க. வேக வச்சது தண்ணியை கம்மியாக வச்சுட்டு வத்தல் தண்ணி அப்படி இருந்துச்சு அப்படின்னா வத்தரை வரை அதை வச்சுருங்க. அப்படியே தூர கொட்டிடும். ஏன்னா இப்போ உப்பு மஞ்சள் அப்படி போயிடும். அது 10 நிமிஷத்தில் சீக்கிரமாகவே வெந்துடும். வெந்துடுச்சு அப்படின்னா இந்த மாதிரி குக்கரில் போடுறதுக்குள்ள இதில் போட்டுடலாம். தண்ணியை முக்கியமாக பார்த்திங்கன்னா நல்லா கம்மியாக வைக்கணும். நிறைய வச்சிங்கன்னா தூர கொட்டிட்டேன்னா எல்லாமே போயிடும். அதனால் பார்த்து இந்த மாதிரி குறைய வச்சுருங்க. இதுக்கப்புறம் ஃபுல்லாகவே வெந்து எடுக்கணும். எப்படி தலை கொதிக்குது பார்க்கணும். கலர் மாறிடும். நல்லா நம்ம கிண்டி கொடுக்கணும் பாருங்கள். கலர் சேஞ்ச் ஆரம்பிச்சிச்சு பாருங்கள். பச்சை கலராக இருந்தது மஞ்சள் கலராக ஆக ஆரம்பிச்சிச்சு. வெந்தது அப்படின்னா அந்த கலர் சேஞ்ச் ஆகிடும். இது பார்த்திங்கன்னா பச்சையாக இருக்குது, இது மஞ்சளாக இருக்குது. இப்போ என்ன அர்த்தம்? இது பச்சையாக இருக்குது. கிண்டி கொடுக்கணும். கிண்டி கொடுத்து நல்லா வேக போட்டுரும். இதை இப்படி தொட்டாலே போதும், உங்களுக்கு உள்ளே போய் துண்டாக வரும். துண்டாக வரும். அதை வச்சு கண்டுபிடிக்கலாம். கலரை பார்த்தாலே தெரியுது வெந்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ கையை வச்சு நம்ம எடுத்து பார்த்தாலே தெரியும். வெந்துருச்சுன்னா துண்டு துண்டாக வந்துடும். கையை வச்சு எடுக்கிறேன் பாருங்கள், தன்னால் துண்டு துண்டாக வந்துடும். இதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். கொஞ்ச நேரத்தில் ஒரு 10 நிமிஷத்துலேயே வெந்துடும். ரொம்ப டைம்லாம் எடுத்துக்காது. நல்லா வெந்துருச்சு. துண்டு துண்டாக எடுத்தாச்சு. இப்போ இங்கே பாருங்கள் எவ்வளோ கொட்டை வந்திருக்காங்க. கொட்டையை தண்ணிக்கு குப்பையில் போட்டுடலாம். இப்போ இதை கடாயை வச்சு நிறைய எண்ணெய் ஊற்றுவோம். இப்போ பாருங்கள் எவ்வளோ மிளகாப்பழம் முதல்ல போட்டுக்கலாம். இப்போ கடாயை காய வச்சாச்சு. அதில் எண்ணெயை நல்லா காய வச்சதுக்கப்புறம் எண்ணெயை ஊற்றுறோம். எண்ணெயை ஊற்றிட்டு அது காஞ்ச உடனே பெருங்காயம் கடுகை நிறைய கடுகை ஒரு கை போடணும். போட்டால் தான் பார்த்தீங்கன்னா நல்லா வெடிக்கட்டும். உங்களுக்கு எண்ணெய் பாருங்கள், எண்ணெய் நல்லா காய வச்சுட்டு கடுகு நிறைய போட்டுருங்க. கூடவே பெருங்காயத்தையும் கொஞ்சம் தூக்கலாகவே போடுங்க. வெந்தயத்தை கொஞ்சம் பொடி பண்ணி வச்சு அதையும் போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் வரும் சூப்பராக. அதை நல்லா கிண்டி கொடுத்துட்டு அப்படியே மூடியை போட்டு மூடி வச்சுருங்க. ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் டப்பா வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஏன்னா இந்த எண்ணெய் இதெல்லாம் சேரணும்னா ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சா தான் சேரும். அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி. நெல்லிக்காய் ஒரு வேளை நிறைய நன்மைகள் இருக்குது. தலைக்கு மட்டும் கிடையாதுங்க. நெல்லிக்காய் பார்த்திங்கன்னா நம்ம ஆயுள் நீடிச்சு இருக்கிறதுக்கும் நெல்லிக்காய் நிறைய பங்கு உண்டு. நம்ம நெல்லிக்காயை பார்த்தோன்னா நிறைய சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். நிறைய உங்களுக்கு நன்மையாக இருக்கும். பாருங்கள் டப்பாவில் அடைச்சாச்சு. இப்போ இந்த டப்பாவில் அடைச்சிட்டு ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். இப்போ தனித்தனியாக இருக்குது. நீங்கள் ஒரு 2 நாள் கழித்து பார்க்கும்போது எல்லாமே சேர்ந்துடும். ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சா தான் சேர்ந்துடும். பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். சாப்பிட்டு பார்த்தாலும் ரொம்ப நல்லாயிருக்கும்.